Hi, நான் டாக்டர் சிவகாமி கன்சல்டன்ட் ENT ஹெட் அண்ட் நெக் சர்ஜன் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ஸ் OMR. இன்னைக்கு நம்ம பேச போறது காமன் ஃபாரின் பாடிஸ் இந்த நோஸ். சின்ன பசங்க லெஸ் தென் 6 years ஆஃப் ஏஜ் இருக்காங்க உங்க வீட்டிலனா திடீர்னு அவங்க விளையாடும் போது ஏதாவது மூக்குக்குள்ள போட்டுட்டாங்கன்னா நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடாதது, நீங்க அந்த ஃபாரின் பாடியை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் பெஸ்ட் அட்டெம்ப்ட். ஒரு டாக்டர் கிட்ட வந்து உடனே எடுக்கிறது தான் பெஸ்ட். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுலயே குழந்தை வெக்ஸாய் அழுக ஆரம்பிச்சிடும், காமிக்காது. ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன்னு வந்து குழந்தை சொல்லுதுன்னா பேனிக் ஆகாம நேராக ஒரு ENT டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறது பெட்டர். அது வெளியிலேயே தெரியுதுன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுத்துடலாம் ஓபியில். இல்லை தெரியல கொஞ்சம் உள்ள போயிருக்குன்னும் போது சைல்டு கோஆப்ரேட் பண்ணா எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அனஸ்தீசியா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் குழந்தை சொல்லலை, ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு ஃபாரின் பாடி போட்டிருக்காங்க சொல்லவே இல்லை, உங்களுக்கு வீட்டில் சொல்லலைன்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஒரு சைடு மட்டும் மூக்கு சளி வரும். இப்போ நம்மளுக்கெல்லாம் சளி பிடிச்சா 2 சைடும் வரும். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் வரும், ஃபவுல் ஸ்மெல், அதில் ரொம்ப ஸ்மெல் வருது, பிளட்டோட கலந்து வருதுன்னா உடனே ஒரு ENT டாக்டரை பாருங்க. நிறைய வாட்டி இதை மிஸ் பண்ணிடுவாங்க. குழந்தைக்கு சளி இருக்குன்னு நினைச்சிட்டு சளிக்குண்டான மெடிசன் கொடுத்துட்டே இருப்பாங்க. மாச கணக்கில் கொடுத்து சரியாகலை, லாஸ்டா வந்து ஒரு ENT டாக்டரை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கோம் நிறைய ஃபாரின் பாடிஸ். 6 மாசம் முன்னாடிலாம் போட்ட ஃபாரின் பாடிஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது பெஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு, குழந்தை மூக்கு சளியில ஸ்மெல் வருது, ஒரு பக்கமா வருது, ரத்தம் கலந்த மாதிரி வருதுன்னா அதை மிஸ் பண்ணாம உடனே ENT டாக்டரை பார்த்துருங்க.